பொண்டாட்டிக்கு அந்த பக்கம் ஒயிட்ல இருக்கு, இந்த பக்கம் பிளாக்ல எனக்கு ஒன்று கட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறார். இப்போ தான் அவுரங்கசீப் கடுப்பாகிறார். ஏன்னா ஏற்கனவே 20 வருஷத்துக்கு மேலே இதை கட்டியாச்சு, இன்னொரு 20 வருஷம் இதை உட்காந்து கட்டிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக படையெடுத்து வர்றார். இப்போ இந்த சங்கராச்சாரியார், குன்றக்குடி அடிகளார் இவங்களெல்லாம் வந்து மத குருமார்னு சொல்லலாம். கோயிலில் மணியாற்ற பூசாரியை எப்படி மத குருமார்னு சொல்ல முடியும்? அந்த மதத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பவங்க மத குருமார்னு சொல்லலாம். கோயிலில் மணியாற்றவங்க எப்படி மத குருமாராக இருக்க முடியும்? அதை போட்டு கொடுத்தோடனே அப்படியா மேட்ரு, சரி எல்லாரும் வரியை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். பார்ப்பனர்களுக்கு வரி போட்டார் அப்படிங்கிறது தான். இல்லை நீங்கள் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு சிவபெருமானே தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு கும்பிட்டா மனசுக்குள்ளே கும்பிட்றது யாருக்குமே தெரியும். மனதின் காரணமாகவும் மாறலாம், வேறு பதவிகள் கிடைக்குதுன்ற காரணமாகவும் மாறலாம். முகலாய படைகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இஸ்லாமிய படை தளபதிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் பார்ப்பனர்களாக இருந்தவங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு டி.எஸ். கிருஷ்ணவேணு அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பாலிவுட்ல சாவா அப்படின்ற ஒரு படம் வந்தது. இந்த படம் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காஷ்மீரி ஃபைல்ஸ் இந்த மாதிரியான ரைட் விங் அந்த ஒரு சிந்தனை கொண்ட படங்கள் வந்து பல வந்தது. அந்த வகையில இப்போ இந்த ஒரு படமும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. தியேட்டர்ல எல்லாம் பல பேர் ஸ்லோகன் சொல்றாங்க, ஸ்கூல் கிட்ஸ்கெல்லாம் இந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. இவங்க எப்படி அமரன் படத்தை போட்டு காமிச்சாங்களோ அந்த மாதிரி அங்க சாவா படத்தை வந்து போட்டு காமிக்கிறாங்க. பல பேர் வந்து இது ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு சத்ரபதி சிவாஜியுடைய மகன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கதா சொல்றாங்க. உண்மையாவே இந்த படத்தினுடைய வரலாறு பார்க்கும்போது அவுரங்கசீப் வந்து ரொம்ப ஒரு குடும்பக்காரனா இருந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு அடக்குமுறை பண்ணாரு, இந்துக்கள் மேல எந்த அளவுக்கு அவர் மேல வெஞ்சன்ஸோட இருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அவுரங்கசீப் பத்தியுடைய அந்த ஒரு அவருடைய பர்சனல் எப்படி இருந்தது, அவர் யார், அவர் தனிப்பட்ட அவர் எந்த மாதிரியான நபர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அவுரங்கசீபை பற்றி சொல்லும்போது பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 2-3 விஷயம் சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க அப்பாவை ஜெயிலில் போட்டார், அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டுட்டு தான் ராஜாவானார். ஏன்னா இவர் 3வது பிள்ளை, ஷாஜகானுக்கு 4 பசங்க, இவர் 3வது பையன், இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தாட். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கோயிலெல்லாம் இடிச்சிட்டாரு, அப்புறம் மக்கள் மீது ஜிசியான்னு ஒரு வரி போட்டார் அப்படின்னு பாப்புலராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த பாப்புலராக வைக்க குற்றச்சாட்டுகளை 1 by 1 பார்த்துட்டு நம்ம சாம்பாஜி மேட்டருக்கு வருவோம், இந்த சாவா படத்துக்கு வரும். சாவானா வேறு ஒன்றும் இல்லை, சிங்கக்குட்டின்னு அர்த்தம். அவங்க மராட்டிய மொழியில் சிங்கக்குட்டின்னு அர்த்தம். சிங்கம் சிவாஜி, அவரோட பையன்றதுனால சிங்கக்குட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. முதல் குற்றச்சாட்டு, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டுட்டாரு, அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாரு அப்படின்ற. அவங்க அப்பாவை ஏன் அரெஸ்ட் பண்ணார் அப்படின்னா 22 ஆண்டுகள் செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டுறாரு. இது அவுரங்கசீப்புக்கு பிடிக்கல. காரணம் என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கிற பணம் வந்து மக்களோட வரி பணம். அந்த மக்களோட வரி பணத்தை எதுக்கு பயன்படுத்தலான்னா, எதிரி நாட்டு மன்னர்கள் யாராவது படையெடுத்து வந்து நம்ம மக்களை கொடுமைப்படுத்துவதை தடுப்பதற்கான இராணுவ நடவடிக்கைக்கு செலவு பண்ணலாம், இல்லை மக்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் மற்ற தொழில் போன்ற விஷயங்களுக்கு அதுக்கு வேணால் செலவு பண்ணலாம். இந்த தாஜ்மஹால் நீ கட்டினது உன் பொண்டாட்டிக்கு ஒரு சமாதி, அதுக்கு 22 வருஷம் செலவு பண்ணி கட்டுவியா அப்படின்னு கட்டும்போதே அவர் அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரலை தெரிவித்தவர். எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னொடனே அவரை வந்து டெக்கானுக்கு போகணுன்னு அனுப்பிச்சி விட்டார். அதாவது சவுத் இந்தியாவில் போய் இடங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டார், இங்கே இருந்தால் இடைஞ்சல் பண்ணுறான்ட்டு. அப்போ அந்த 22 வருஷமாக அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நதியோட இந்த கரையில் தாஜ்மஹால் இருக்குது, அதுக்கு எதிர் சைடில் எதிர்கரையில் இது எப்படி வெள்ளை கற்களால் கட்டப்பட்டதோ அது மாதிரி அது கருப்பு பளிங்கு கற்களால் எனக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒன்று கேட்டுங்க. ஷாஜகான் தனக்கு, என் பொண்டாட்டிக்கு அந்த பக்கம் ஒயிட்டில் இருக்குது, இந்த பக்கம் பிளாக்ல எனக்கு ஒன்று கட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவுரங்கசீப் கடுப்பாகிறார். ஏன்னா ஏற்கனவே 20 வருஷத்துக்கு மேலே இதை கட்டியாச்சு, இன்னொரு 20 வருஷம் இதை உட்காந்து கட்டிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக படையெடுத்து வர்றார். அப்போ அவர் பெரிய பையன் தாரா ஷிகோன்னு பேர், அவர் தான் அடுத்த மன்னராக வரணும்னு ஷாஜகானுக்கு ஆசை. ஆனால் முகலாயர்கள் வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த வாரிசு முறை அப்படிங்கிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செங்கிஸ்கான் காலத்துலேருந்தே அது ஒரு கொள்கை. செங்கிஸ்கான் என்ன சொல்லுவார்னா,
எனக்கு மகனாக பிறந்துட்டான் முதல் மகனாக அப்படின்றதுக்காகவே அவன் வாரிசாக வரணும்னு கட்டாயம் கிடையாது. யார் திறமைசாலியோ அவன் தான் வரணும் அப்படின்னு அதில் தெளிவாக அவர் சொல்லிட்டார். அவர் சொன்ன காலத்திலேருந்து அந்த விஷயத்தை அப்படியே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுன்னி முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரிவில் முக்கியமாக மெயின் பிரிவு அவங்க. அந்த பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா யார் தலைவராக வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு வம்சாவளிலாம் இருக்கக்கூடாது. யார் திறமையான தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வரணும் அப்படின்னு அவங்க ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க. இந்த சுன்னி பிரிவு இஸ்லாமில் தான் முகலாயர்களும் வராங்க. முகலாயர்களில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அரேபியாக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அரேபியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ரஷ்யாக்காரங்க. ரஷ்யாவில் இருக்க துருக்மெனிஸ்தான் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. அப்போ அந்த இதில் வர்றதுனால பாபருக்கு பிறகு வர்றதுலேருந்து எல்லாருமே யார் திறமைசாலியாக இருக்காங்களோ அவங்க தான் ராஜாவாக வராங்க. இதில் முதல் மகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ராஜாவானது 2 பேர் தான். ஒன்று வந்து அக்பர், இன்னொன்று ஹுமாயூன். மற்ற எல்லாருமே வந்து திறமையின் அடிப்படையில் வந்தவங்க தான். சரியா? ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அவர் வந்து அவங்க அண்ணன் தம்பி கூடவே சண்டை வருது. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, நான் வந்து துறவியாக போகிறேன், இஸ்லாமிய துறவியாக போகிறேன் அப்படிம்பார். அப்போ அவர் தம்பி முராதுன்னு ஒருத்தர், அவர் தான் கடைசி பையன். அவர் என்ன சொல்லுவார், நான் ராஜாவாக போகிறேன் அப்படிம்பார். இவங்க 2 பேரும் ஒருத்தர் கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அவுரங்கசீப் தம்பியை பார்த்து சுல்தான்ஜி அப்படிம்பார், இல்லை ஆலம்கீர் அப்படிம்பார். தம்பி இவரை பார்த்து என்ன சொல்லுவார், ஹசரத்ஜி அப்படிம்பார். ஹசரத்ஜின்னா புனிதமானவரே அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தாரா ஷுகோவ் வந்து இதுக்கு இது தடை சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, டெல்லியை முற்றுகையிட்டு டெல்லியை வந்து வேறு வழி இல்லாமல் சரண்டர் பண்ண வச்சு பிடிச்சிடுறாரு. இதில் நிறைய பேர் சொல்லக்கூடியது சாம்பாஜியை கொடூரமாக கொன்று விட்டார், சாம்பாஜியை கொடூரமாக கொன்று விட்டார் அப்படிம்பாங்க. தாரா ஷுகோவ் யார் சொல்கிறதே சாம்பாஜி வந்து இந்து, அதனால கொடூரமாக கொண்டுட்டார் அப்படின்றாங்க. தாரா ஷுகோவ் யார், முஸ்லீம், அதுவும் போக சொந்த அண்ணன். அவரை இவர் எப்படி கொண்டாருன்னு கேட்டோம்னா சாம்பாஜி எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாருன்னா, அவரை அரெஸ்ட் பண்ண உடனே காலையில் அதிகாலை சூரிய உதயத்தின் போது நல்ல குளிர்ந்த நீரில் ஆட்டு தோலை உப்பு தண்ணியில் முக்குறாங்க. நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சு விடியற் காலையில் அந்த உப்பு தண்ணியில் ஊறின அந்த தோலை எடுத்து அவர் உடல் முழுவதும் ட்ரெஸ்ஸு மாதிரி வச்சு தச்சிட்றாங்க. தச்சு நடு வெயிலில் கட்டி வச்சிட்றாங்க. கட்டி வச்சா என்ன ஆகுனா, அது அந்த தோல் வந்து காய 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 சுருங்கும். சுருங்கிறதோடு அப்படியே அந்த தோலை ஒட்டிக்கும். ஒட்டின உடனே சாயங்காலம் என்ன பண்ணுறாங்க, அந்த தோலை உரிச்சு எடுத்துட்றாங்க. உரிச்சு எடுத்தால் என்ன ஆகும், தோலுக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்போது ஒரு இஸ்லாமியனாகவும் தன்னுடைய அண்ணனுக்கு அவர் கொடுத்த மரண தண்டனையை வந்து சாம்பாஜியோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. இது மன்னர்களை பொறுத்தவரை மதம் சாதி எதுவுமே கிடையாது. மதமோ சாதியோ எதுவுமே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை மன்னர்கள் அவங்க பொறுத்தவரை அவங்களோட முக்கியமான விஷயம் தன்னுடைய அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர மற்ற எதுவுமே முக்கியம் கிடையாது. சரி, 3வது குற்றச்சாட்டு, அவுரங்கசீப் வந்து கோயிலை இடித்தாரா அப்படின்னா இடித்தார். எந்த ஊர் கோயிலை இடித்தார், காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்தார். சார் அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணாருன்னீங்க, இப்போ வந்து இடித்தாருன்னு நீங்களே சொல்கிறீங்களே அப்படின்னா ஏன் இடித்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் வங்காளத்துக்கு படையெடுத்து போகிறார். அக்பர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ரஜபுத்திர மன்னர்கள்லாம் வந்து இவங்களோட சொந்தமாயிட்டாங்க. அக்பர் திருமணம் செய்த 32 பெண்களில் 12 பெண்கள் ரஜபுத்திர பெண்கள், இந்து பெண்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட அம்மாவே யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதாபாய் அப்படின்ற ஒரு இந்து பெண்மணி தான். ஒரு இந்து பெண்மணிக்கும் இஸ்லாமிய அரசருக்கும் பிறந்த வாரிசு தான் ஜஹாங்கீர். சரியா? ஸோ ரஜபுத்திரர்லாம் இவங்க கூட நட்பாக தான் இருக்கிறாங்க. அந்த ரஜபுத்திரர் வீரர்களோட சேர்ந்து தான் இந்த படை போகுது. நாம் திரைப்படங்களில் பார்க்குற மாதிரிலாம் படையெடுத்து போகும்போது வெற்றிவேல் வீரவேல்னு ஆளை தூக்கிட்டுலாம் அப்படியெல்லாம் கிளம்ப மாட்டாங்க. எல்லாம் குடும்பத்தோடு தான் கிளம்பி போவாங்க. அங்கங்கே டென்ட்டு போடும்போது டென்ட்டு போட்டு டென்ட்லேயே வந்து அதாவது வீரர்கள் மட்டும் தான் தனியாக வருவாங்க.
தளபதிகள்லாம் வந்து எல்லோரும் ஒய்ஃப்லாம் கூட்டி தான் போவாங்க. அந்த ஒய்ஃப்லாம் கூட இருப்பாங்க, அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க, நைட்டு டென்ட்டில் இருப்பாங்க, அப்புறம் மறுநாள் கிளம்பி போவாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ வாரணாசி வழியாக கிராஸ் ஆகும்போது அந்த ரஜபுத்திர வீரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மனைவி எங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன வந்ததே வந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக டென்ட்டை போட்டுட்டு ஒரு நாள் லேட் பண்ணி போகலாமே, காசியில் போய் நாங்கள் கோயிலெலாம் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அவுரங்கசீப்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோடனே சரி அப்புறம் டென்ட்டை போடுங்கப்பான்னு டென்ட்டை போட்டுறாங்க. ஊருக்கு வெளியே தான் டென்ட்டு போட்டு தங்குறாங்க. இவங்கெல்லாம் காலையில் போகிறாங்க. போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து 2 தளபதிகள் மட்டும் வரல, மிச்சவங்களாம் வந்துட்டாங்க. என்னாச்சு பண்ணால் அவங்க பொண்ணு 2 பேரோட பொண்ணையும் காணும், அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க, காசியில் எங்கே தொலைஞ்சாங்கன்னு தெரில. இவர் உடனே ஒரு சின்ன படையோட நேராக கிளம்பி வர்றார் உள்ளே, காசிக்குள்ளே. அது வேறு அவர் காசிக்குள்ளே வரவே இல்லை. நமக்கும் அதுக்கு அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே வரவே இல்லை. உள்ளே வந்து கடைசியாக எங்கே போனாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காணணும்னு சரி கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் வரணும் உள்ளே வர்றார். இந்த ஐயருங்கெல்லாம் உள்ளே விட முடியாதுன்றாங்க. 2 அப்போ அப்படி போங்கடான்னு துரத்தி விட்டு உள்ளே போய் எல்லா இடமும் தேடுங்க அப்படின்னு தேட சொல்கிறார். தேடிக்கிட்டே வராங்க, ஒன்றும் தெரியல. ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அந்த தும்பிக்கை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அதை எடுத்து பிடிச்சி பார்க்குறாரு. அது கையோட திரும்புது. திரும்பினா அந்த பிள்ளையார் சிலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பாதாள அறைக்கு ஒரு சுரங்கம் மாதிரி கதவு திறக்குது. உள்ளே இறங்கி போய் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் உள்ளே செத்து கிடக்குது. இந்த கோயிலில் இருந்த பார்ப்பனர்கள் அந்த 2 ரஜபுத்திர இந்து பெண்களை கோயிலுக்குள்ளே வச்சே ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அதில் அது ரேப் பண்ணதில் செத்துருச்சு அந்த பொண்ணுங்க. அதனால் உள்ளே அந்த சுரங்கத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டாங்க. இதை பார்த்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவுரங்கசீப் யாருன்னு கேட்டிருக்காரு. யாருன்னு தெரியலன்னொடனே அந்த இருந்த கோயிலில் இருந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு அடி வெளுத்து ஒரு 4 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து அந்த கோயிலை தரமட்டமாக்கிடுங்க அப்படின்னு இடிக்க சொல்லிட்டார். ஏன்னா அந்த கோயிலோட புனிதம் போயிடுச்சு. ஒரு இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் இந்து மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு வேலை நடந்திருக்கு, அதனால் இந்த கோயில் இருக்கக்கூடாது, இடிச்சிருங்க, இடிச்சிட்டு புதுசாக ஒரு கோயில் கட்டுங்க, அதுக்கு நான் பணம் தரேன் அப்படின்றாரு. அதுக்காக தான் கோயில் இடிக்க சொன்னாரே தவிர, ஆமாம் இடிச்சிட்டு அவர் தான் கட்டி கொடுக்குறாரு. மறுபடி அவரோட செலவில் தான் கட்டப்படுது. இப்போ இருக்கிற கோயில் வந்து அவுரங்கசீப் செலவில் கட்டப்பட்ட கோயில். அது 4வது விஷயம் ஜிசியா வரி போட்டார். ஜிசியா வரி போட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிசியா வரியை பற்றி பேசக்கூடிய யாருமே வந்து ஜக்காத்துன்னு இன்னொரு வரியை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஜக்காத்துன்னு இன்னொரு வரி இருக்குது. அந்த வரி என்ன தெரியுங்களா? இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு ராஜாவுக்கு கட்ட வேண்டிய வரி. இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மன்னருக்கு தங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள், எங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்ட வேண்டிய வரிக்கு பேர் தான் ஜக்காத்துன்னு பேர். அவங்க ஆண்டு வருமானத்தில் 2.5% நோ கட்டணும். அது ஒரு பர்சன்டேஜ். சரியா? ஜிசியான்ற வரி அப்படின்னா இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர் அல்லாதவராக ஒருத்தர் தன்னோட மத நம்பிக்கையோடு வாழ்வதற்காக கட்டக்கூடிய வரி தான் ஜிசியா வரி. சரியா? இப்படி 2 வரி இருக்குது. நீங்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு இஸ்லாமிய நாட்டில் இந்த 2 வரியில் ஏதாவது ஒரு வரியை நீங்கள் கட்டி தான் ஆகணும். இஸ்லாமியராக இருந்தால் ஜக்காத்துன்ற வரி கட்டி ஆகணும், இஸ்லாமியராக இல்லாமல் இருந்தால் ஜிசியான்ற வரியை கட்டி ஆகணும். இந்த 2 வரியுமே அக்பர் வந்து வேண்டான்ட்டார். அதனால் அக்பர் நல்லவருன்ட்டாங்க. அக்பர் மாதிரி ஒரு ஜோசிய பைத்தியம் யாருமே கிடையாது. அக்பர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிற காரணமே என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்து ராஜா மாதிரியே வாழ்ந்துட்டார். அவர் இந்து கோயிலுக்கு தான் போகலை அவர். மற்றபடி கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஒரு புதுசாக ஒரு மதம் சொல்கிறேன், அந்த மதத்துக்கு எல்லோரும் வாங்க அப்படின்ட்டாரு. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷாஜகானோட காலத்தில் மறுபடியும் வந்து அந்த ஜிசியா வரிலாம் வந்துடுது. ஜிசியா வந்தாலும் அந்த ஜிசியாவில் இருந்து வரி விலக்கு பெற்றவர்கள் யாருன்னா, ஜிசியா வரியில் இருக்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரி கட்டணும். அந்த இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஒரு மதத்தில் இருப்பாங்கள்ல, அந்த மத குருமாருக்கு அந்த வரி கிடையாது அப்படின்னு அந்த ரூல் இருக்குது. இப்போ இந்த கோயிலில் மணியாடுற அத்தனை பார்ப்பனர்களும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் மத குருமார்கள், எங்களுக்கு வரி போடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அதுக்கு அந்த காலகட்டங்களில் பார்ப்பனர்களாக இருப்பதை விட இஸ்லாமியராக மாறினா இன்னும் பெனிஃபிட் கிடைக்குதுரா அப்படின்றத புரிஞ்சுட்டு இஸ்லாமியராக மாறிட்டாங்க. இவங்க விளங்காதவங்க. ஆமாம், நிறைய பேர் மாறி இருக்காங்க. இவங்க விளங்காதவங்க. அரசு பதவிகள், பெரிய பதவி கிடைக்கும், அரசரோட நேரடி தொடர்பில் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நான் தொழுகை நடத்த போகிறேன், நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இஸ்லாமியராக இருந்தால் கூட அந்த நேரத்துலையும் கூடவே இருக்கலாம். இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கின்றதுக்காக அப்படி அவங்களாம் மாறினவன் என்ன பண்ணிட்டாங்க, அவுரங்கசீப்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க.
அவெல்லாம் கோயில் பூசாரிங்க, அவன் மத குருமாரெலாம் கிடையாது அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சங்கராச்சாரியார், குன்றக்குடி அடிகளார் இவங்களெல்லாம் வந்து மத குருமார்னு சொல்லலாம். கோயிலில் மணியாற்ற பூசாரியை எப்படி மத குருமார்னு சொல்ல முடியும்? அந்த மதத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பவங்க மத குருமார்னு சொல்லலாம். கோயிலில் மணியாற்றவங்க எப்படி மத குருமாராக இருக்க முடியும்? அதை போட்டு கொடுத்தோடனே ஓ அப்படியா மேட்ரு, சரி எல்லாரும் வரியை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். ஸோ பார்ப்பனர்களுக்கு வரி போட்டார் அப்படிங்கிறது தான் இந்துக்களுக்கு வரி போட்டாருன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி எல்லா இந்துக்களும் வரி கட்டினாங்க, பார்ப்பனர்கள் கட்டாமல் இருந்தாங்க. பார்ப்பனர்களையும் கட்ட சொன்னதுனால வரலாற்றில் பதிவு பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு மீது ஜிசியா வரி போட்டார். அப்படியே போட்டதாகவே இருந்தாலும் இந்த ஜக்காத்துன்ற வரியை பற்றி ஏன் யாரும் சொல்கிறதில்ல? அப்போ இஸ்லாமியருக்கும் ஒரு வரி இருந்திருக்குல்ல. ஸோ இது வந்து முகமது நபி காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த 4 குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சாம்பாஜியை பொறுத்தவரை பார்த்தோம்னா, சாம்பாஜி சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி சோக்கு பேர் வழின்னு சொல்லலாம். ஓவராக குடி, அப்புறம் பெண்கள் தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ சிவாஜியே கடுப்பாகி என்ன பண்ணுறாரு, அவரை தூக்கி பன்ஹாலான்னு ஒரு கோட்டையில் சிறையில் வச்சிடுறாரு. வெளியே விட்டால் ரொம்ப அட்டகாசம் பண்ணி திரியிற நீங்கள் இளவரசன் சொல்லிட்டு ஓவர் அட்டகாசம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுறாரு. அங்கே கொஞ்சம் காவலுக்கு இருந்த வீரர்கள்லாம் காசு கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஓடும்போது அவுரங்கசீப்போட பையன் அக்பர்னு ஒருத்தர், அவரும் இவரும் கொஞ்சம் ஃப்ரெண்டாகிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து முகலாய படை வீரர்கள் இவரை சூழ்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சோடனே மறுபடியும் தப்பிச்சு ஓடி சிவாஜிட்டே வந்துடுறாரு. சிவாஜிட்டு வந்தோடனே சிவாஜி மறுபடியும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு. அதன் பிறகு தான் கொஞ்சம் காலத்தில் வந்து அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் நெருக்கமாகுது. சிவாஜி வந்து அவங்க அப்பா வந்து ஜாகீர்தார், சரிங்களா? அவங்க அப்பா ஜாகீர்தார்னா பூனேயோட ஜாகீர்தார்னா கிட்டத்தட்ட பூனேயோட கலெக்டர் அந்த மாதிரி ஒரு பதவின்னு சொல்லலாம். அப்போது அவரை வந்து பெங்களூரில் இருக்க இன்னொரு சுல்தான் என்ன பண்ணுறாரு, எங்கள் பெங்களூருக்கும் நீங்களே ஜாகீர்தாராக வாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு கதை சொல்லும்போது தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிவாஜியை சின்ன வயசுலேயே அவங்க அம்மாட்ட விட்டுட்டு போயிட்டாரு. ராமதாசர்னு ஒருத்தர் தான் சிவாஜிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு, அவர் தான் அவருக்கு குரு மாதிரி அப்படின்லாம் நமக்கு ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. நானும் சின்ன வயசுலலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ராமதாஸ்னு ஒரு ஐயர் இருந்திருக்காரு, அவர் தான் சிவாஜிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு போல இருக்குது, அவங்க அப்பா இப்படி அனாதையாக விட்டு போயிட்டாரு, சோத்துக்கே என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ராமதாசன்றவர் யார் அப்படின்னு பார்த்தா, அந்த பூனே கோட்டையில் சிவாஜி ஃபேமிலியோட பர்சனல் அக்கௌண்டன்ட். அவர் வீட்டுக்கு செலவு கணக்காக பார்க்குற ஒரு கணக்கு பிள்ளை. அவர் வேறு ஒன்றும் அதுக்கு மேலே கிடையாது. அவர் சிவாஜிக்கு எல்லா வித பயிற்சிகளும் பாடங்களும் சொல்லிக் கொடுத்தது பூரா அவங்க மாமா தாதாஜி கொண்டதேவ்னு பேர், அவர் பேர் ஜிஜாபாயோட சகோதரர். அவர் தான் ஃபுல்லாக வளர்க்குறாரு. ஏதோ அனாமத்தா விட்டுலாம் போகல, பூனே கோட்டை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் தான் விட்டு போகிறாரு. அவங்க மாமா தான் பொறுப்பாக இருந்து வரிலாம் வசூல் பண்ணுறது, அதை அனுப்புறது, அது அப்புறம் செலவுகளை பார்த்துக்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் அவங்க மாமா தான் பார்க்குறாரு. இப்படி தான் அவர் வளர்ந்து வர்றார். அவர் ஒரு 16 வயசு இருக்கும்போதே என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கோட்டை மட்டும் பத்தாது, இன்னும் 2-3 கோட்டையை பிடிப்போன்ட்டு போய் பிடிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு 2 கோட்டைகளுக்கு அந்த கோட்டை தலைவனாக இருப்பான்ல, அவனுக்கு லஞ்சம் கொடுத்து நீ கோட்டை விட்டு போயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சி விடுறாரு. ஒரு சில கோட்டைகளை படையெடுத்தே பிடிக்கிறாரு. இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பெங்களூரில் இன்னொரு சுல்தான் ஒருத்தர் இருக்கார்ல, இவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த சுல்தானோட 2-3 கோட்டையும் பிடிச்சிடுறாரு. அப்போ அவருக்கு கடுப்பாக என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுறாரு. அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீ உடனே நேரில் வா, இல்லைனா உங்கள் அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டின உடனே வந்துடுறாரு சிவாஜி. வந்தவுடனே அவங்க என்ன சொல்கிறாரு, நீ பிடிச்ச மற்ற கோட்டையெல்லாம் வச்சுக்கோ, அது வேறு சுல்தானோடது, என்னோட கோட்டை எதெல்லாம் பிடிச்சோ அதெல்லாம் விட்டேன்னா உங்கள் அப்பா விட்டுறேன் அப்படின்னு. சரின்னா அதேமாதிரி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எந்த கோட்டைகளையும் நீ பிடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டோடனே சரின்னு விட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு 17 வயசுக்கிட்ட இருக்கும். இந்த நேரத்தில் சிவாஜி மறுபடியும் எதாவது பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய தங்கையை வந்து சிவாஜியோட அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. அவரும் இஸ்லாமியராக மாறி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி தனியாக இன்னொரு ட்ராக் போகுது. அவங்க அப்பா இறந்து போகும்போது சிவாஜிக்கு வயசு வந்து 25 வயசு. இப்போ அவருக்கு இருந்த ஒரே ஒரு தடை, நம்ம ஏதாவது கோட்டையை பிடிச்சா அப்பா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ற தடை வந்து விலகுது.
அதன் பிறகு விரைவாக பல கோட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார். பிடிச்சி கிட்டத்தட்ட 375 கோட்டைகளை பிடிச்சிட்டார். அப்போது 375 கோட்டைகளை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த அஃப்சல் கான் ஒருத்தரோட மீட்டிங்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மீட்டிங்கில் வந்து அஃப்சல் கான், அதுதான் நம்ம கேள்விப்பட்டோம், இந்த புலி நகம் மாட்டி அவர் வயிற்றை கிழிச்சிட்டாரு. அந்த அஃப்சல் கானை மீட் பண்ண போகும்போது அஃப்சல் கான் வந்து கூப்பிடும்போதே எப்படி கூப்பிட்றான்னா, வாங்க ஜாகீர்தார் அப்படின்னு தான் கூப்பிட்றான். அப்போ தான் சிவாஜிக்கு உரைக்குது, நம்ம இத்தனை கோட்டைகளை பிடிச்சாலும் யாரும் நம்மளை ராஜான்னு ஏற்றுக்க மாட்டான், ஜாகீர்தார்னு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் முடிசூட்டணும் அப்படின்றார். இந்து முறைப்படி முடிசூட்டணும் அப்படின்றார். அப்போ முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறதே யாருன்னா இந்த ராமதாஸ் தான். என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு சூத்திரன், உனக்கு முடிசூட்ட முடியாது, வேத முறைப்படி முடிசூட்டினா அதுக்கு வழியே கிடையாது, சூத்திரனுக்கு முடிசூட்ட முடியாது. நீ வந்து என்ன பண்ணு, யாராவது ஒரு உலகத்தில் சத்திரியர்களே கிடையாது முதல்ல, ஏன்னா சத்திரியர்களில் பூரா பரசுராமர் கொண்டுட்டார். அதனால் ஒரே வழி என்னென்னா, நீ வந்து யாராவது ஒரு பார்ப்பனரை முடிசூட்டி மன்னராக உட்கார வச்சுட்டு நீ அவருக்கு தளபதியாக இருந்து வழி நடத்தலாம் அப்படின்றார். இதை கேட்ட சிவாஜியோட நண்பர் ஒருத்தர் வந்து, கொஞ்சம் ஃப்ராடு வேணும் விடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசியில் போய் ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றார். அவன் பேர் காகப்பட்டார்னு பேர். அவருக்கு நான் ஒரு அமௌண்ட்டை தரேன், நீ வந்துடு அப்படின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிடுறார். அதாவது 1600களில் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேதிக்கு அதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா 1000 கோடிக்கு மேலே வரும். 1 கோடி ரூபா பணம் கொடுத்து இந்த முடிசூட்டு விழாவை நடத்த சொல்கிறாங்க. அவர் தன்னோடு சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம சரியாக ஞாபகம் இல்லை, 200 300 பார்ப்பனர்களை கூப்பிட்டு வர்றாரு. வந்து சுமார் 40 நாள் அந்த முடிசூட்டுற பூஜை நடக்குது. 40 நாளும் இந்த வந்த பார்ப்பனர் அத்தனை பேருக்கும் பிராமண போஜனம். பிராமண போஜனம்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கறி வகைகள் அதெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு பட்டு உடைகள் தங்க காசுகள் வேறு பரிசாக கொடுக்கணும். அதுதான் பிராமண போஜனம், வெறும் சோறு போடுறது கிடையாது. அதுவும் அவன் காலில் விழுந்து வேறு ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் ஒரு ராஜாவை செய்ய வச்சு 40 நாள் அவர்கிட்ட இருந்து காசை எவ்வளோ உருவ முடியுமோ எல்லாத்தையும் உருவிட்டு அவருக்கு முடிசூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த உள்ளூர் பார்ப்பனர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. இதை முதல்ல நம்ம செஞ்சுருந்தா இந்த காசு பூரா நமக்கு வந்திருக்குமேடா, எவனோ ஒருத்தன் காசிலேருந்து வந்து மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிட்டானே அப்படின்னு கடுப்பில் இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு முடிசூட்டியதுலேருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சிவாஜி அம்மா வயசு போய் ஆயிடுச்சு, செத்துட்டாங்க. உடனே இந்த பார்ப்பனர்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் தப்பான மந்திரம் சொல்லி உங்களுக்கு முடிசூட்டிட்டான், அதனால தான் உங்கள் அம்மா செத்துட்டாங்க, சரியான முறையில் நாங்கள் வேணால் செஞ்சு வைக்கிறோம், அதை நீங்கள் செய்யலைன்னா அடுத்தால உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி முடிசூட்டு விழா நடக்குது. ஆமாம், அவருக்கு தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திக்க நினச்சதுனால வந்த பிரச்சனை. அவர் தன்னை வெறும் அரசனாக மட்டும் அடையாளப்படுத்த நினச்சிருந்தாருன்னா இதை பற்றிலாம் கவலைப்பட்டிருக்க மாட்டார். நெப்போலியனை வந்து ஃப்ரான்ஸுக்கு ராஜா ஆகும்போது அன்னைக்கு இருந்த ட்ரெடிஷன் படி போப் தான் வந்து முடிசூட்டணும். போப் என்ன சொல்லிட்டார், நீ ஒரு சாதாரண மனுஷன், அரச குடும்பத்திலேருந்து வரல, உனக்கு முடிசூட்ட முடியாதுன்னாரு. நெப்போலியன் என்ன சொன்னார், நீ யாரா புண்ணாக்கு, நீ வந்து எனக்கு முடி சூட்டுறது, நானே சூட்டிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி கிரீடத்தை எடுத்து அவரே தலையில் வச்சுட்டு நான் தான் இன்னையிலேருந்து ராஜா போ அப்படின்ட்டார். அது மாதிரி சிவாஜி செஞ்சுருந்தாருன்னா அவருக்கு பல கோடி ரூபா மிச்சமாக இருக்கும். பணக்காரன், அந்த மராட்டிய பிரதேசம் பணக்கார பிரதேசமாகவே இருந்திருக்கும். இந்த சிவாஜி, சாம்பாஜி, அவுரங்கசீபால் ஏற்பட்ட ஒரு பெரிய தொய்வு தான் நாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையானது. அதுக்கு பின்னணியில் இருந்தது பூரா பார்ப்பனர்கள். இப்படி 2 தடவை சிவாஜிக்கு முடிசூட்டினது. உலகத்தில் எங்கேயாவது ஒரு ராஜா 2 தடவை முடிசூட்டுவானா? முடிசூட்டினா அவர் ராஜா, அப்புறம் அவர் செத்தா அதுக்கு அடுத்த ராஜா. ஒரே ராஜா தனக்கே 2 தடவை முடிசூட்டினது சிவாஜிக்கு ஒரு ஆள் தான், வேறு யாருக்குமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் முடியும் போது, 2வது முடிசூட்டு விழாலாம் முடியும் போது சிவாஜியோட கஜானாவே காலி. எந்த ரேஞ்சுக்குன்னா, அடுத்த மாதம் படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அதுக்காகவே மறுபடியும் சூரத் மீது படையெடுத்து போகிறாரு. படையெடுத்து போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து பல விஷயங்களை கொள்ளையடித்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஆங்கிலேய கம்பெனி, டச் கம்பெனி, இவங்கள்ட்ட அந்த குடோன்லாம் அங்கே இருக்குது. அந்த குடோனில் இருந்தெல்லாம் காசுகளை கொள்ளையடித்து கொண்டாந்து தான் அதுக்கப்புறம் சம்பளம்லாம் கொடுக்குறாரு. சிவாஜியின் மரணத்துக்கு பிறகு பார்த்தோம்னா, அது வேறு பார்த்திங்கன்னா, சாம்பாஜி வந்து டெல்லியில் தான் இருக்கார் அரசு விருந்தினராக, அதாவது டெக்கரேட்டட் பிரிசனர், அப்படி அங்கே தான் இருக்கிறாரு. அவரோட பையன் சாகுவும் அங்கே தான் இருக்கார்.
சிவாஜி இறந்துட்டாருன்னொடனே வேறு வழியில் அடுத்த வாரிசு வேணும்னு சொல்லி அவரை சாம்பாஜியை அனுப்புகிறாங்க. அவுரங்கசீபை அனுப்பிடுறாரு. அப்படி அனுப்பும்போது அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னா, சிவாஜியோட 2வது மனைவி சோய்ரா பாயின்னு பேர், அவங்களோட பையன் ஒருத்தன் இருக்கான் ராஜாராமன். அவனை ராஜாவாகிறதுக்கு எல்லா முயற்சியும் நடக்குது அவசரமாக. அதுக்குள்ளே சாம்பாஜி வந்துட்டாருன்னொடனே ஒன்றும் பண்ண முடியலன்னு நிப்பாட்டி வச்சிட்றாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு சாம்பாஜி வந்துடுறாரு. வந்த உடனே இந்த சோய்ரா பாய் இருக்காங்களே, அவங்க வந்து ஷிர்கே அப்படின்ற ஒரு சாதியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து இவன் வந்தது பிடிக்கலை. சரியா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவுரங்கசீப்பை எதிர்த்து சண்டை போடுன்னு தூண்டி விடுறாங்க. வேறு சில பார்ப்பனர்களும் இதே வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவர் வந்து பிஜாப்பூர், கோல்கண்டா, பிஜாப்பூர் ஆகிய சுல்தானேட்டுக்கு அவுரங்கசீப் படையெடுத்து வர்றார். படையெடுத்து வரும்போது இவர் என்ன பண்ணார், வேறு வழியாக இவர் தன்னுடைய படைகளை வழி நடத்தி கொண்டு போகிறாரு. ஏன்னா அப்போவே வந்து இவர் சாம்பாஜி மேலே அவுரங்கசீப் வந்து கோவத்தில் இருக்கிறார். எதுக்குன்னா, நான் அப்பவே சொன்னேன், இந்த அக்பர்னு ஒருத்தன், அவரோட பையன், அவுரங்கசீப்போட பையன், அவன் வந்து இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் சாம்பாஜி கூட. இப்போ அவுரங்கசீப் என்ன சொன்னால், அவன் எனக்கு எதிராக புரட்சி பண்ணணும்னு திரியிறான். அப்படி பண்ணானே அவன் முகலாய சாம்ராஜ்யக்கு எதிரி. அவன் எங்கள் சாம்ராஜ்யத்தின் எதிரிக்கு அடைக்கலம் கொடுக்காது, அவனை வெளியே விடு அப்படின்றார். இவர் இங்கே கிட்ட வந்துட்டாருன்னே அக்பர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவன் பாரசீகத்துக்கே போயிட்டான். இப்போ தொக்கா மாட்டினது சாம்பாஜி. ஆனாலும் சாம்பாஜிக்கும் அவுரங்கசீப் படைகளுக்கும் பலகாலம் சண்டை நடக்குது. இங்கே இந்த பார்ப்பனர்கள் தான் சிவாஜியை மன்னராக ஏற்றுக்கலை, ஆனால் அவுரங்கசீப் ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், நீங்கள் மன்சப்தார் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. அவங்க பாரசீக மொழியில் மன்சப்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக மன்னர்னு அர்த்தம், அவ்வளோதான். சக மன்னராகவே ஏற்றுக்கிறாரு. பார்ப்பனர்கள் தான் ஏற்றுக்குவாங்க. அதாவது ஒரு முஸ்லீம் வந்து இவரை மன்னராக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இந்துக்களாக தங்களை அடையாளம் காட்ட பார்ப்பனர்கள் தான் ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. அப்போது இந்த பேஷ்வாக்களில் ஒருத்தன் தான் என்ன சொல்கிறான், ஐடியா கொடுக்குறான். இந்த சோய்ராபாய்க்கும் ஷிர்கேக்கும் சொல்லி, நீ சாம்பாஜி எங்கே இருக்கிறான்றதை அவுரங்கசீப்புக்கு போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவனை காலி பண்ணுற வேலையை அவுரங்கசீப் பார்த்துப்பான். அவனை காலி பண்ணிட்டா நம்ம ராஜாராமனை மன்னராக்கிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி ஐடியா கொடுத்து சாம்பாஜி எந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காருன்றதை காட்டி கொடுத்தது சித்தி தான். சாம்பாஜியோட சித்தியும் பார்ப்பனர்களும் தான் காட்டி கொடுக்குறாங்க. அதன் பிறகு தான் எதிர்பாராமல், ஏன்னா சாம்பாஜி ப்ரிப்பேராக இருந்தால் சண்டை போட முடியும். அன்ப்ரிப்பேர்டு கண்டிஷனில் அவுரங்கசீப் படைகள் வரும்போது மாட்டிக்கிறார். ஸோ அக்பருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால மட்டுமே அந்த இடத்துல வந்து சாம்பாஜி வந்து கொல்லப்படுறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுங்கன்றாரு. இல்லை அக்பரே என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்றாரு. இவர் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே அவன் தப்பிச்சும் ஓடி போயிட்டான். அப்போ இதை பற்றிய விளக்கங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் ஆயிடுறாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோடனே அவுரங்கசீப் சொல்லக்கூடியது 3 கண்டிஷன் தான். எங்களோட கோட்டைகள், சில கோட்டைகளை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அந்த கோட்டைகளை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். 2வது ஒரு அமௌண்ட்டை சொல்லி, இதுவரை எங்களுக்கு ஆன உங்கள் நஷ்டம், உங்களால் ஆன நஷ்டம் இந்த அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க. 3வது, எங்கள் முகலாய படைகளில் சில ஒற்றர்கள் இருக்காங்க, அந்த தளபதிகள் யாருன்னு எங்களுக்கு காட்டி கொடுங்க. ஏன்னா அவங்க தான் அக்பருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அக்பருக்கு, இப்போ அக்பர் உங்கள்கிட்ட இல்லைன்றதை ஒத்துக்கிறோம், அக்பருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த தளபதி யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுங்க. அவங்கள பிடிச்சாதான் நாங்கள் அக்பரை பிடிக்க முடியும். இல்லைனா எங்கள் படையை வந்து கட்டுக்கோப்பாக வைக்க முடியும். உள்ளே ஒற்றர்கள் இருந்தால் சரியாக வராது. இந்த 3 கண்டிஷன் தான் சொல்கிறார். சாம்பாஜி அந்த 3மே செய்ய மாட்டேன்றார். சரி, இந்த 3 நீ செய்ய வேண்டாம், இஸ்லாமியராக மாறிடு, விட்டுறேன் அப்படின்றார். உங்களுக்கான நஷ்டத்தை நான் தர முடியாது, கோட்டைகளையும் திருப்பி தர முடியாது அப்படின்னு 3த்தையுமே நீ மறுத்தா, அதுக்கு பதிலாக இன்னொரு கண்டிஷன் வேணால் சொல்கிறேன், நீ முஸ்லீமாக மாறிடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற. இதுக்கு இந்த 4 கண்டிஷனையும் விட்டுட்டு சாம்பாஜி சொன்னது என்னென்னா, வேணா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, நான் அவளை இந்துவாக மாற்றி நான் எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆப்வியஸாக கடுப்பாகி போய் வெட்ட சொல்லிடுறாரு. இப்படி தான் சாம்பாஜி கொல்லப்படுகிறார். சாம்பாஜி கொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவங்க சித்தியும் அவங்க சொந்தக்காரங்களும் ஒரு சில பார்ப்பனர்களும். அதனால தான் சாம்பாஜி மாட்டிக்கிறார். மதம் மாற்ற யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்கம்மா. முதல்ல ஒரு விஷயம் புரியுங்க, மதம்
உங்களை நான் மாற்ற முடியாது, நீங்கள் தான் மாற முடியும். நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டு மசூதியில் போய் மண்டி போட்டு உட்காந்துக்கிட்டு முருகா தெரியாமல் நான் மாறிட்டேன், இவனுங்க வந்து என்னை முஸ்லீம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாமி கும்பிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முஸ்லீமுக்கு தெரியுமா நீங்கள் முஸ்லீமாக ஆகிட்டீங்களா, முருகரை கும்பிட்றீங்களான்னு? இல்லை நீங்கள் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு சிவபெருமானே தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு கும்பிட்டா மனசுக்குள்ளே கும்பிட்றது யாருக்குமே தெரியும்? ஸோ மதம் மாற்றுதல் என்பது நடக்கவே நடக்காது. மதம் தானாக மனம் மாறி மாறினா தான் உண்டே தவிர அதில் வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. மனதின் காரணமாகவும் மாறலாம், வேறு பதவிகள் கிடைக்குதுன்ற காரணமாகவும் மாறலாம். முகலாய படைகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இஸ்லாமிய படை தளபதிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் பார்ப்பனர்களாக இருந்தவங்க. அவங்கெல்லாம் ஏன் மாறினாங்க? பதவிகளுக்காக மாறினவங்க. நன்றி.